செந்தமிழ் பேசும் செல்வங்களுக்கு எனது அன்பார்ந்த காலை வணக்கம். இதுதான் என்னோட சேனலை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்ட்ரோ நல்லா இருந்துச்சுல. இனிமேல் வந்துட்டு நம்ம இன்ட்ரோ வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நானும் அம்மாவும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். அப்பா இன்றைக்கி வரல, ஏன்னா அப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்துட்டு கிரையம் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லேண்ட் வந்துட்டு இன்னொருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா கிரையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டீலிங் விஷயம் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு பேசுகிறதுக்காக அப்பா போயிருக்காரு. ஸோ நானும் அம்மாவும் வந்து ஒரு மெயின் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தனியாக போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கும். அப்படின்றதுனால நானும் அம்மா மட்டும் வண்டியில் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனில் நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ மார்னிங் வந்துட்டு, அதாவது இப்போது மணி வந்துட்டு 12:30 ஆச்சு. ஸோ இந்த டைமுக்கு வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு தான் வந்துட்டு ரெடியாக போகிறேன். ஸோ அங்கே போயிட்டு ரெடி ஆகிறதுக்கு போடுறதுக்கான ட்ரெஸ்ஸிங் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்டு மறக்காமல் வந்துட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா சார்ஜர் தேடிகிட்டு இருக்க முடியாது. கூடவே வந்துட்டு இங்கே குக்கிங் அந்த வேலைப்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா நாங்கள் போயிட்டு எத்தனை மணிக்கு திரும்ப ரிட்டன் வருவோம் அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே நாங்கள் டாக்ஸே வந்துட்டு ஒரு 5 வச்சுருக்கோம், கேட் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்து அப்போது உட்காந்து லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த லேட் டைமில் வந்துட்டு குக் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இப்போவே குக் பண்ணிட்டோம். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் சரி நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு போடுறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்துட்டு இப்போவே பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்த உடனே வந்துட்டு போடலாம்ல, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். எங்கவன் அந்த இருக்கான். இவன் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி பாய். டிங் 10 வயசு ஆகுது. ஸோ நான் 7th படிக்கும்போது இவனை நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். இவனுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு டாக் 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னு தெரில, பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. யார் வச்சாங்கன்னு தெரில. ஸோ அந்த 2 டாக்ஸ்க்கு அப்புறம் இவங்க நான் தூக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தாங்க இவ வந்துட்டு லாக்டவுன் டைமில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தான். உள்ளே காமிச்சேன் பார்த்தீங்களா, அவனுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு செகண்டாக வந்த ஒரு பேபி. ஸோ இவ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் குட்டியாக வந்துட்டு டிச்சிலெலாம் உளுந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கியான்னு கத்திகிட்டு இருந்தவ ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எங்கேயாவது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. பட் வந்து வளர வந்துட்டு க்யூட்டாக இருந்தாலா கொண்டு போய் விடுறதுக்கும் மனசு இல்லை. ஸோ இவ தான் எங்கள் வீட்லேயே வந்துட்டு அதிகமாக ஹேர் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. ஸோ சூச்சு மெயில் வெள்ளச்சோ என்னென்னமோ பேர் வச்சு கூப்பிடுவேன். எல்லாத்துக்கும் வாலாட்டிட்டு நான் கூப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஆள்னா இவ தான். ஏண்டி கச்சு கை கொடு திங்கா. அடுத்து வந்துட்டு கொட்டப்பி. என் அம்மா வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்த ஒரு குழந்தை. இவன் ரொம்ப பயந்த சுபாவம். அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு ஆள். அதனாலேயே வந்துட்டு இவங்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்குவேன். குட்டுபா ஏண்டி இவன் என்ன ப்ரீட்னே தெரில. எங்ககிட்ட இருக்கிற டாக்ஸ்லேயே இவன் தான் வந்துட்டு ரொம்ப ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு குவைட்டான டாகும் கூட. இப்போ நம்ம ஏதாவது டாக்ஸ்கிட்ட வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னா எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்து நின்று கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டான், போடுறது மட்டும் சாப்பிட்டு குவைட்டாக இருந்துக்குவான். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான டாக் இவன், ரொம்ப குவைட்டான ஒரு டாகு. அண்ட் தென் இவளை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவள் வந்துட்டு பொம்மி. இது குட்டியில் வந்துட்டு பொம்மையாட்டவே இருக்கும். ஸோ அதனால் பொம்மின்னு பேர் வச்சது. இவளை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இன்னும் மார்க் இருக்கும் தெரியுதுங்களா. இவன் வந்துட்டு எங்கேயோ போய் குப்பையில் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு பொறுக்கி சாப்பிட்றதுக்கு போயிருந்துருப்பா போல். அப்போ வந்துட்டு லப்பர் பேண்டு வந்து மாட்டி நாக்கோடு சேர்ந்து இதாகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடமெல்லாம் கட் ஆகிருக்கும் தெரியுதுங்களா. கை வச்சு மச்சிட்ருக்கணும் இந்த இடம்.
ஸோ ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட அந்த லப்பர் பேண்ட் அவள் வாயிலே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த லப்பர் பேண்டோடு தான் வந்தாள். நாங்கள் சாப்பாடு போட்டோம், இங்கேயே தான் இருப்பாள். ஸோ நான் விளையாடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இவள் வாய்க்கிட்ட மட்டும் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்றத நான் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நோட் பண்ணேன் இவள் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயை திருப்பி பார்த்தா இந்த லப்பர் பேண்ட் வந்து நாக்கோடு வந்துட்டு இதாக இருந்துச்சு. தண்ணி கூட குடிக்க முடியாமல் நிலையில தான் இருந்தாள். ஸோ ஒரு அண்ணா பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த அண்ணாவை கூப்பிட்டு இந்த இடத்துல வச்சு லப்பர் பேண்டை கடக்குன்னு வந்து எடுத்தோடனே ஒரே ஓட்டம். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்லேயே தான் செட்டில் ஆகிட்டா. ஏண்டி அதுக்கப்புறம் இங்கேயே இருந்து அப்பப்போ வெளியே போயிட்டு வருவா. போயிட்டு வர்றப்பெல்லாம் வந்துட்டு ஒரு சில சேட்டைகள்லாம் பண்ணி, இப்போ பாருங்களேன் ஒரு நிமிஷம், எங்கே அவன்னு தெரில, குட்டி போட்டான். ஃபஸ்ட்டு குட்டி போட்டு எங்கள் வீட்லேயே வந்துட்டு அந்த குட்டியை வச்சுருந்தோம். அதான் வந்துட்டு விச்சுமா அவ்வளோ மாதிரியே இருப்பாள். விச்சு தங்க பிச்சு, யார் விச்சு நீ? யார் தங்க பிள்ளை? ஏன்டி வெயிலில் படுத்துட்ருக்க? இவன் வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த ரெஸ்கியூ பண்ண டாகு பொம்மு, அவளோட பொண்ணு பேர் வந்துட்டு விச்சா. ஓகே, இவளை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இவள் பிறந்ததுலேருந்தே பிரின்சஸ் மாதிரி தான். இங்கே வந்துட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாள். ஸோ அவளுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரினா எதுவுமே இல்லை. இங்கே தான் பிறந்தா, அதுதான் அவளோட பேக் ஸ்டோரி. இவளை ரெஸ்கியூ பண்ணணும், அவனை ரெஸ்கியூ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெள்ளை டாகையும் வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணது தான். இங்கே மொத்தமாக வந்துட்டு 1 2 3 டாக்ஸ் வந்து ரெஸ்கியூ. இப்போது இந்த கதவெல்லாம் எதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் இருக்குது. இந்த டாகுக்கும் அந்த வெள்ளை டாகுக்கும் ஆகாது, ஸோ சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷனாக வந்துட்டு பிரித்து வச்சுருக்கோம். அப்பப்போ உள்ளே விடுவோம். ஸோ அவங்க உள்ளே விடுற டைம்லாம் வந்துட்டு மாறி அவங்க அங்கே இருக்கும்போது, ஒயிட் டாக் அங்கே இருக்கும்போது இந்த டாக் வந்து இங்கே விளையாண்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். சாப்பாடு போடுறப்ப சண்டை வந்துச்சுன்னா சத்தியமாக வந்துட்டு பிரிக்க முடியாது. அதனால் வந்துட்டு நாங்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணி கேட்டை வந்துட்டு பார்ட்டிஷனாக வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு பிரித்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு. பட் ஃப்ரீயாக தான் விட்டு வச்சுருக்கோம். எந்த ஒரு டார்ச்சர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அவங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே படுத்துக்குவாங்க. ஏண்டி வளர்ச்சியா தங்க புள்ளியா நீ? சரி மெயிலே தங்க புள்ளி. யார் தங்கம் இன்னும் புட்டும் ஊ. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரே நேரத்தில் குக் பண்ணிடுவோம். லைக் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக குக்கிங்க்குன்னு தனியாக வந்து ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் அடுப்பு இது இருக்குது. அதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய குண்டால் இதில் வந்துட்டு நாங்கள் சிக்கன் விங்ஸு, அதுக்கப்புறம் சிக்கன் தலை கால் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா வாங்கிட்டு வந்து இதில் வந்து போட்டு வேவிச்சு குக் பண்ணி வச்சுருவோம். ஈவினிங் ஒரு 6 o'clock அப்படிங்கும்போது இந்த டப்பில் தான் வந்துட்டு சாப்பாடு பனைஞ்சு போடுவோம். அது போக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த பொரி மிக்சர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நாங்கள் இங்கே காக்கா குருவிலாம் வரும், அவங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி செட் பண்ணி அந்த பெஞ்சில் வந்துட்டு நாங்கள் இங்கே சாப்பாடெலாம் வைக்கிறது உண்டு. ஸோ தண்ணி சாட்டர்டே சண்டேலாம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு விளாண்டுருப்பாங்க. குட்டி கப்பு தான், ஆனால் இந்த குட்டி கப்புலேயும் அந்த குட்டி குட்டி குருவிலாம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே விளாண்டுட்டு போவோங்க. அது பார்க்குறக்கே அழகாக இருக்கும். குருவி மட்டும் இல்லை, அப்பப்போ அணிலும் வருவாங்க. அணிலும் வந்து இந்த வச்சுருக்கிற சாப்பாடு, அதுக்கப்புறம் மிக்சர் அது எல்லாத்தையுமே வந்துட்டு சாப்பிட்டு போகிறது உண்டு. பழம் அதிகமாக வைக்க மாட்டோம், ஏன்னா வந்து அந்த பழ வகைகள்லாம் வைக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு அந்த அழுகி போகிற ஸ்மெல்லாம் வரும் அப்படின்றதுனால அதெல்லாம் வந்து வைக்கிறதில்ல. ஸோ வச்சோடனே தூக்கிட்டு போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனோம் பார்த்தீங்களா, நான் இல்லைன்னு நினச்சிட்டு வந்திருக்கான். அச்சோ பாவம், இங்கே எதுவுமே இல்லையே. ஓகே, ஏதாவது வைப்போம் வாங்க.
அணிலுக்கு என்ன வைக்கலாம்? அம்மா அணிலுக்கு எதுவுமே இல்லைம்மோ, வந்து பார்த்துட்டு போகுது. ம் நான் வைக்கிறேன். ம் ஒரு பழம் போதுமா? இங்கே பார்த்தீங்களா வாழைப்பழம். ஸோ இதை வந்துட்டு இங்கே வந்து வைக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிச்சு பிச்சு வச்சிட்டோம்னா தலையை வந்துட்டு சாப்பிட்டுக்குவான். கொஞ்சம் பூந்தி வைக்க சொன்னாங்க எங்கள் அம்மா. அம்மா ஏன்டா இப்படி ஜருக்கு கொடுக்குறீங்க? இது பூந்தி கீழே விழுந்துருச்சு, பயந்துட்டேன். ஓகே, நீ அடுத்து மிக்சர் வச்சுருவோம். மிக்சர் பாய், மிக்சர் பாய், மிக்சர் பாய். அங்கே வந்துட்டு வாழைப்பழம் வச்சாச்சு, வாழைப்பழம். அண்டு இப்போ வந்துட்டு என் அம்மா வந்துட்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஒன்ஸ் வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ கிளம்புறப்போ ஸ்வீட் வாங்கியாச்சு. நீ அடுத்து ஃபேன்சி ஸ்டோர் போகிறோம். எதுக்காகனா அந்த வளையல், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைகோட்டின்னு சொல்லுவாங்க, அது வாங்குறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு பல்லடம் மார்க்கெட் ஏரியா சைடு. நானும் அம்மாவும் வந்துட்டு சீர் ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தோம் பல்லடம் வரைக்கும். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில சீருக்கு தட்டில் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சாப்பிட்டது. உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் நானும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா அண்ணியோட காரில் வந்துட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் மூடி எப்பவும் போல் ஈவினிங் ஆரம்பித்தது. உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வரையில் தான் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அந்த சம்பவம் பண்ணது நான் கிடையாது, வேறு ஒருத்தங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன், பாருங்கள். அங்கே 2 பேர் போகிறது வந்துட்டு பெரிய சிஸ்டர், எங்கள் அம்மா வந்துட்டு 3வது சிஸ்டர். 3வதா 4வதாம்மா? 4வது ஆளா நீ? 4வது மருமக தானே? எங்கள் மம்மி 4வது மருமக. ஏமி இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனாக போகிறது பார்த்தீங்களா? அவங்க வந்து 2nd மருமகள், இவங்க வந்து 3rd மருமகள், என் அம்மா வந்துட்டு 4th மருமகள். ஐயோ, நான் ஏன் இப்படி வளரிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு இப்போது யூஎஸில் இருக்காங்க.